சரி, நேரத்துக்கு அடுத்த படிக்க நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போயிடுவோம். சத்தியத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு எங்களை முடிச்சவன் செய்ய மாட்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. ஓவாஸ் ஓவாஸ் போரையா, என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, அன்பினால் என்னை மூடுமையா. அன்புனால இந்த நேரத்துல எங்களை மூடுங்க ஆண்டவரே. அன்பா உங்களோட சமூகத்துக்கு மத்தியில ஆண்டவரோட வார்த்தையை கேட்கறதுக்கு வந்திருக்கோம் ஆண்டவரே. ஆண்டவர்களுடைய எங்கள் இருதயங்களை உமக்கு முன்பதாக நாங்கள் எழுப்புகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களோட இருதயங்கள்ல உங்களோட வார்த்தையினால, அந்த ஜீவனுள்ள வார்த்தையினால நிரப்புங்க தகப்பனே. ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு காதுகளையும் ஒவ்வொரு செவிகளையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரை இந்த அந்தகார லோகாதிபதி செவிகளை அடைத்து வைத்திருக்கிற அந்த பொல்லாத ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி பாதாளத்துக்குள்ள சபித்து பரலோக அக்கினி இப்பொழுது இறங்கி ஆண்டவரே, இந்த பொல்லாத ஆண்டவரே சத்தியத்தை கேட்க முடியாதபடிக்கு காதுகளை அடைக்கிற பொல்லாத ஆவிகளை நாங்கள் கட்டி நிர்மூலப்படுத்துகிறோம். பரலோக அக்கினி இப்பொழுதே அவைகள் மேலே விழுந்து அவைகள் சுட்டு எரிந்து போக கடவதாக. ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு செவியருக்குள்ளாரும் உம்முடைய வார்த்தை ஆண்டவரை இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக உம்முடைய சமூகத்துக்கு வந்து ஆண்டவரை ஜனங்கள் நின்று ஆண்டவரை உம்முடைய ஆண்டவரை மீட்புதலையும் உம்முடைய ரட்சிப்பையும் ஆண்டவரை பெற்றுக்கொள்வதற்கு கிருபை செய்யும். பேசுகிறது அடியே நல்ல ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நீங்க பேசுறீங்க. யாரும் ஜெவின் பேசுறாங்கன்னு பார்க்கவே கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு பேசுறாரு, ஜெவினுக்குள்ள இருக்கிற இயேசு பேசுறாருன்னு சொல்லி பார்க்கும்படிக்கு இந்த நேரத்துல அடியேன்னு பின்னாடி தள்ளி உங்களை ஆண்டவரை முன்னுக்கு கொண்டு வருகிறேன். நீரே இந்த நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட வார்த்தையை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. உங்களோட வார்த்தையில நீங்க என்ன பேசுவாரீங்களோ ஆண்டவரே, நாங்கள் கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். வார்த்தையை ஆசீர்வதிங்க. To the mighty name of the Lord Almighty Jesus Christ's name I pray. Amen. Amen. சரி, எனக்காக ஒரு வசனத்தை படிங்க. அந்த வசனத்திலேருந்து நம்ம அப்படி போவோம். ஓகே, ஐசையா 49:24-25 படிங்க. பராக்கிரமன் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? என்றாலும் இதோ, பராக்கிரமத்தினால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தத்தினால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடே வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை இரட்சித்துக் கொள்ளுவேன். ஆமென். ஓகே, இப்ப ஆண்டவர் இந்த வசனத்துல என்ன சொல்றாரு? பலவான்கள் கையிலிருந்து என்னத்தை எடுத்துக்கொள்ள முடியும்? பராக்கிரமன் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? பராக்கிரமனுடைய கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க முடியுமோ? இரண்டாவது, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? அல்லது சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? இந்த ரெண்டு காரியத்தை நீங்க உங்களோட சிந்தனையில உங்களோட இருதயத்துல இப்பொழுது பதிவு பண்ணிக்கங்க. சோ இந்த வார்த்தையை குறித்து தான் நம்மளுக்கு இன்றைக்குள்ள வசனம். ஸோ அதனால இன்றைக்கு உள்ள காரியம் என்னன்னா, நம்ம இந்த ரூத்து புஸ்தகத்தை பத்தி நம்ம கொஞ்சம் ஆராய போறோம். ஸோ ரூத்து 1வது அதிகாரம் 1வது வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று.
அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெஹேம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். பாருங்க, நியாயாதிபதிகள் நியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற காலத்திலே என்ன வந்துச்சான்? பஞ்சம் வந்துச்சான். அப்ப நியாயாதிபதிகள் தன்னுடைய கடமைகளை ஒழுங்கா செய்தார்களா? ஆமென். சோ நியாயாதிபதிகள் நியாயம் செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது பஞ்சம் வருதுன்னா, அப்ப அவர்கள் செய்த நியாயம் தேவனுடைய நியாயம் அல்ல, வேற ஒரு நியாயத்தை செய்து கொண்டிருந்தார்கள். புரியுதுங்களா? சோ அப்ப பெத்லெஹேம்ல உள்ள ஒரு மனுஷன், அவனோட பேர் வந்து எலிமெலேக். இந்த ரூத் புஸ்தகத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நான் வந்து அந்த புஸ்தகத்தை பத்தி ஃபுல்லா பேச வரல, அதோட சாரங்களை குறித்து தான். ஏன்னா நான் ஒரு வசனத்தை படிக்க சொன்னேன்ல, அதோடு ஆண்டவர் எப்படி வந்து அந்த இதை வச்சு இவங்களை வந்து எப்படி வந்து இந்த காரியத்தை வந்து நினைவு கூர்ந்தாரு அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஐசையா எங்க போனீங்க? ஐசையா 49, 24, 25 அதுல வந்து ஓகே, ஐசையா 49, 24, 25 அந்த பலவான்கள் கையிலிருந்து கொள்ளை பொருள், பராக்கிரமர்களுடைய கையிலிருந்து கொள்ளை பொருளை எடுக்க முடியுமா, அல்லது சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க முடியுமோ? இந்த 2 காரியத்தை உங்களோட சிந்தனையில வச்சுக்கோங்க. ஸோ அது குறித்துதான் வந்து நீங்க நம்ம தியானிக்க போறோம். ஸோ அப்ப இங்க பாருங்க, மறுபடியும் நம்ம ரூத் புஸ்தகத்துக்கு வந்துட்டோன்னே, இப்ப நம்ம படிச்சது வந்து நியாயாதிபதிகள் நியாயம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது பஞ்சம் வந்துச்சு. ஓகே, அதை பத்தி நம்ம சொல்லிட்டேன். ஸோ 2வது வந்து என்னன்னாக்கா, இங்க ஒரு மனுஷன் பெத்லெஹேம்ல இருந்து அவனோட 2 பையன்களை கூட்டிக்கிட்டு, மனைவியை கூட்டிக்கிட்டு, ஏன்னா அங்க பஞ்சம் வந்துருச்சு. எங்க பஞ்சம் வந்துச்சு? யூதாவுல உள்ள பெத்லெஹேம்ல பஞ்சம் வந்துருச்சு. ஓகே, சோ அப்ப அந்த மனுஷனோட பேரு எலிமெலேக், அந்த மனைவியோட பேரு நகோமி, பையனோட பேரு மாலோன் அண்ட் கிரியோன், உங்க 2 பேரும். ஓகே, சோ இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க? எங்க போயிட்டாங்க? மோவாப் தேசத்துக்கு தஞ்சம் புகுத போயிட்டாங்க. சரியா? இப்ப நம்ம மாதிரி நம்ம சிங்கப்பூர்ல போய் வேலை செய்யறோம்ல, இங்க ஓகே, சோ இப்ப இங்கே அங்க போயிட்டாங்க. அங்க போன உடனே என்ன ஆச்சுன்னா, சில காலம் சென்று அந்த எலிமெலேக் என்ற மனுஷன் இறந்து போயிட்டான். ஓகே, பையனுங்க 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகி அவங்களும் இறந்து போயிட்டாங்க. சோ அவங்க இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் அவங்க தங்க போன அந்த இடம் இருக்குல்ல, அந்த மோவாப் தேசம். இந்த மோவாப் தேசத்துல வந்து அவங்க 2 பிள்ளைகளை வந்து தன்னுடைய பையனுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அந்த தேசத்துல உள்ள பெண்களை. புரியுதுங்களா? அங்க பொண்ணு எடுத்துட்டாங்க, இப்ப நம்ம ஜோவேல் மாதிரி. சரியா? ஓகே, சோ உங்க பொண்ணு எடுத்துட்டாங்க. பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணி இறந்தும் போயிட்டான். அந்த மாலோனும் கிரியோனும் இறந்து போயிட்டானுங்க. ஓகே, அப்ப மாலோனோட ஒய்ஃப் வந்து ரூத், கிரியோனோட ஒய்ஃப் வந்து ஓப்பா, பேர் வந்து ஓப்பா. புரியுதா? சோ இந்த மோவாப் தேசம் என்பது எப்படியாப்பட்ட தேசம்? ஆண்டவருக்கு அருவருப்பான தேசம். மோவாப் தேசம் எப்படி உருவானுச்சுனாக்கா, உங்களுக்கு லோத்து கதை ஞாபகம் இருக்குல்ல? லோத்தோட 2 பிள்ளைகள். ஓகே, அதாவது நீங்க நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பாருங்க, லோத்து வந்து ஆபிரகாம் கூட இருக்கும்போது லோத்து வந்து கல்யாணம் பண்ணலன்னு. எப்ப அவங்க பிரிஞ்சு போறாங்க தெரியுமா? அப்ப அவர் கேட்கிறாருல்ல, நீ வந்து எந்த பக்கத்து போற, நீ இந்த பக்கத்து போனா நான் இந்த பக்கத்து போய்க்கிறேன். அவனுக்கு வந்து சோதம் வந்து எப்படி தெரிஞ்சுதா? ஏதேன் தோட்டத்தை போல தெரிஞ்சுதா, எகிப்த போல தெரிஞ்சுதா, நல்ல செழுமையான தேசமாக தெரிஞ்சுதுன்னா, அதனால அவன் வந்து லோத்து வந்து அங்க போயிட்டான். அங்க போய் லோத்து அங்க உள்ள ஸ்திரியை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிறந்த அந்த 2 பெண் பிள்ளைகள். புரியுதுங்களா? Because he was not married when he was with Abraham. லோத் வந்து ஆபிரகாம் கூட இருக்கும்போது கல்யாணம் பண்ணல, சோதோமுக்கு போய் தான். ஸோ அது சோதோம்ல இருந்து தான் அவர் வந்து பொண்ணு எடுத்திருக்காரு. பொண்ணு எடுத்தனாலதான் அந்த 2 பிள்ளைகளுக்கும் சோதோமோட காரியங்கள் தான் தெரியும்.
சோதோமோட பாரம்பரியங்கள், சோதம் குமோரால என்ன நடக்குதோ தி ஆர் வெரி அவேர் ஆஃப் இட். ஓகே, அதுக்கு மத்தியில தான் அவங்க வளர்ந்து வந்தாங்க. ஓகே, ஸோ அப்ப அதனாலதான் லோத்து வந்து ஒரு சோதம் குமோரா எரிஞ்சு போயிட்ட உடனே அவங்களுக்கு அந்த சிந்தனை எப்படி போகுது பாருங்க. அவங்க தகப்பன் மேல எப்படி அந்த சிந்தனை போயிடுச்சுன்னா அந்த சோதம் குமோரா காரியமே வந்துச்சு அவங்களோட சிந்தனைக்குள்ள. ஏன்னா அவங்க அந்த இடத்துல உள்ளவங்க, புரியுதுங்களா? ஓகே, they adapted the culture of Sodom and Gomorrah. Okay, அதாவது பிசிக்கலி அவங்க அடாப்டட் ஆகல, ஆனா ஒன்ஸ் அந்த இடத்த, ஆனா மைண்ட் வந்து அடாப்டட் ஆயிடுச்சு அந்த கல்ச்சருக்கு. ஸோ ஒன்ஸ் தி அவுட் ஃப்ரம் தேர் தி டிட்ன்ட் நோ வாட் டு டூ. ஏன்னா அவங்க அப்பா எங்கேருந்து வந்தாருன்றது அவங்களுக்கு வந்து தெரியாது, புரியுதுங்களா? ஏன்னா அவங்க அப்பா கூடயே அவங்க வரல, அந்த சந்ததி வேற சந்ததியா போயிட்டனால அங்க ஒரு தப்பு நடந்ததுனால அங்க மோவாபியர்கள் வந்தாங்க, மோவாபியர்கள் அம்மோனியர்களும் வந்தாங்க. ஸோ அந்த மோவாபியர்கள் வந்து ஆண்டவருக்கு அருவருப்பானவர்கள். அவங்க எப்படியாப்பட்ட அருவருப்பானவர்கள்னா, எரேமியா 48வது அதிகாரம் 29வது வசனத்தை படிங்களேன். எரேமியா 48. அவன் மெத்த பெருமைக்காரன், மோவாபின் பெருமையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகந்தையையும் அவன் பெத்தரிக்கத்தையும் அவன் இருதயத்தின் மேட்டிமையையும் குறித்து கேட்டேன். ஆமென். சோதோம் குமாராவோட பாவம் என்னது? பெருமை. இருக்கா? இங்க இருக்கா? அந்த சந்ததியிலேருந்து வந்தது காரியம் நீங்க கவனிக்கிறது. இப்படிதான் நீங்க வந்து கவனிக்கணும். 42வது வசனம் படிங்களா அதே அதிகாரத்துல. மோவாப் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினபடியால் அது ஒரு ஜனமாய் இராதபடிக்கு அழிக்கப்படும். ஆண்டவர் இவ்வளவு கோபமா உக்கிரமா இருக்கிறது 48வது அதிகாரம் எரேமியா எடுத்து படிச்சீங்கன்னா ஒரு அதிகாரம் ஃபுல்லா அவனுங்களை பத்தி இப்படி நான் அழிக்க போறேன், இப்படி செய்ய போறேன், அப்படி செய்ய போறேன், அவ்வளோ அகங்காரமா பேசுறாரு ஆண்டவர். அவ்வளோ வந்து ஒரு ஆத்திரத்தோட பேசுறாரு மோவாப் மேல. அப்ப இந்த மோவாப் தேவனுடைய பார்வையில எப்படியாப்பட்ட ஜனம்? அருவருக்கப்பட்ட ஜனம். அதாவது தேவன் முகத்தை திருப்பி கொள்ற அளவுக்கு இருக்கிற ஜனம். ஏன்னா அவங்க சோதோம் குமாரா மத்தியிலிருந்து வந்த சந்ததி. புரியுதா? புரியுதா? ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் என்ன ஆச்சுன்னா, ஓகே, அவங்க 2 பேரு இறந்துட்டாங்க. நவோமி வந்து ரொம்ப மனசு வேதனை. நான் மோவாப் தேசத்துக்கு போய் அங்கேயும் என்னால செழிப்பா ஆக முடியலையே. சில பேர் அப்படிதான் கேரளேருந்து இல்லை பினாங்கிலேருந்து பேக்கு தூக்கிட்டு வருவாங்க, சிங்கப்பூர்ல போய் வேலை செஞ்சு செட்டில் ஆயிடணும் அப்படின்னு. ஓகே, ஜேபி வந்து பிட் ஸ்டாப் மாதிரி அந்த காடிலாம் வந்து இந்த ரேஸ் ஓடுற காடிலாம் பார்த்துருக்கிறீங்களா? போய் சுத்தமே காடி. அப்போ டக்குன்னு ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு டயர் வந்து மாற்றணும், எண்ணெய் ஊற்றணும். அப்போ வந்து ஒரு ஸ்டாப் இருக்கும், சின்ன ஸ்டாப். டக்குன்னு செய்வானுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள டயர் கீர்லாம் மாற்றுவானுங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியல. அந்த மாதிரி தான் ஜேபி. ஸோ இங்கேருந்து அங்கே போய் அப்புறம் அங்கெல்லாம் ஒன்றும் சிங்கப்பூர்ல ஒன்றும் வாசிக்க முடியாம திருப்பி பேக் எடுத்துட்டு கிளம்பினவங்களா இருக்கிறாங்க. அதே தான் நகோமியோட கிளி. புரியுதுங்களா? உயிரிழப்பு, பொருள் இழப்பு. அதாவது நகோமி திரும்பி அவங்க 2 மருமகளை கூட்டிக்கிட்டு திருப்பி நம்ம பெத்லஹேமுக்கே போயிடுவோம், தேவனுடைய ஆட்கள் அங்க உதவி செய்கிறதாக கேள்விப்பட்டோம், தேவனே இறங்கி வந்து உதவி செய்யறாரு நாங்க கேள்விப்பட்டோம், அதனால நாங்க போறோம் அங்கன்னு சொல்லி. ரூத் புஸ்தகத்துல மறுபடியும் வந்தீங்கன்னா 16, 17 படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். படிங்களேன். அதற்கு ரூத் நாட் தட். ஓகே, 15, 14. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஓகே, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நவோமியை வந்து 2 மருமகளை கூட்டிக்கிட்டு வருவாங்க. பாதி தூரம் வந்துட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்க பரவாயில்ல, நீங்க திரும்பி போயிருங்க, உங்க மோவாப் தேசத்துக்கே போயிருங்க, உங்க ஜனங்க உங்க கடவுளை போய் வந்து நீங்க பாருங்க, என் கூட வர வேணாம். நானா அவங்களுக்கு என்ன பிள்ளையா பத்து கொடுக்க முடியும்? இந்த வயசுல நான் பிள்ளை பத்தாலும் நான் பிள்ளை பத்து அவங்களுக்கு ஒரு ஆசையை பாருங்க மனசுல.
நகோமிக்கு ஒரு ஆசையை மனசுல, இந்த வயசுலயும் எனக்கு ஏதாவது ஒரு மாப்பிள்ளை கிடைச்சி நான் கல்யாணம் பண்ணி நான் உங்களுக்கு பிள்ளைய பத்து கொடுத்தாலும் அப்படின்னு நகோமி நினைக்கிறாங்க. அது வேற ஏதாவது சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஏன் அவங்க அந்த வார்த்தையை சொல்லி அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஏன்னா இருதயத்தின் நினைவு வாயில வரும். ஓகே, ஸோ அந்த கிளவி தானே, ஐ மீன் ஷீஸ் ஓல்ட் லேடி. அவங்க வந்து ரொம்ப சஃபர் பண்ணி அவங்களோட கசப்புல பேசுறாங்க. புரியுதுங்களா? அவங்களோட கசப்புல பேசுறாங்க. ஏன்னா அங்க போய் எல்லாம் காணா போய் கொள்ளை அடிச்சு எல்லாம் முடிச்சு எல்லாம் ஒண்ணுமே அங்க வாசிக்க முடியாம திரும்பி இங்க வராங்க. ஓகே, அந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க 2 மருமகளை பார்த்து, நீங்களாவது போய் சந்தோஷமா இருங்க, நீங்க போய் சந்தோஷமா இருங்க, உங்க தேசத்துல போய் சந்தோஷமா இருங்க. ஒருத்தி என்ன பண்ணிடுறா, அவளும் அப்படி சீலை போட்டு இப்படி போட்டு ஐயோ நான் வந்து பிரிகிறேனே, உங்களை பிரிகிறேனே, எனக்கு மனசு இல்லையே, ஆனா இருந்தாலும் நான் போய் தானே ஆகணும், எனக்கு இதுக்கு மேல உங்க கூட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடி. ஓகே, ஆனா இந்த ரூத்ன்றவங்க வந்து இந்த இடத்துலதான் கொஞ்சம் வித்தியாசப்படுறாங்க. பாருங்க, 2 பேரும் ஒரே வீட்டுல தான் இருந்தாங்க. 2 பேருக்கும் ஒரே வந்து மாமனார் மாமியார், 2 பேரும் ஒரே தேசத்துல இருந்து தான் வந்திருக்கிறாங்க, ஒரே கலாச்சாரத்துல இருந்து தான் வந்திருக்கிறாங்க. ஆனாலும் ரூத் எப்ப வித்தியாசப்படுறாங்கன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான். 16வது வசனம் படிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அங்க இவங்க சும்மா போற பதில, நீ போமா நீ பரவாயில்ல வீட்டுக்கு போமா, நடந்து வந்துட்டு இருக்கும் போது, நீ பரவாயில்ல நீ மோவாப் தேசத்துக்கே போ, நான் போறேன் நான் கிளவி, எனக்கு யாரும் இல்லை, இதுக்கு மேல எனக்கு கசப்பு தான் என் வாழ்க்கையில, எனக்கு இதுக்கு மேல எதுவும் நல்லது நடக்க போறது கிடையாது. இது யாரோட சிந்தனை? நகோமியோட சிந்தனை. என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நான் இதோட என்னோட காரியங்கள் எல்லாமே ஸ்டாப், எவ்ரிதிங் இஸ் ஸ்டாப். ஆனா இவங்க எந்த கோத்திரத்துல இருந்து வந்திருக்காங்க தெரியுமா? யூதா கோத்திரத்துல இருந்து வந்திருக்காங்க. ஆமே, இவங்க யூதால இருந்து வந்திருக்காங்க. பெத்லஹேம் என்ன இடம்? பெத்லஹேம் ஊரோரம் சத்திரத்தை பாட்டு கேட்டிருக்கீங்களா? என்ன இடம்? அந்த இடத்துல இருந்து அவங்க இவங்களுக்கு என்ன நினைப்பு முடிஞ்சு ஒண்ணும் இல்ல. அப்ப இவளை சும்மா தொந்தரவு பண்ணிருக்குமோ இவ சொல்லிட்டா, ஓகே என்னைய விரட்டாத, அவ போயிட்டா, நான் உன் மேல அக்கறை கொண்டிருக்கிறேன். மாமியாரை நேசிக்கிற மருமகள். இன்றைய நாட்கள்ல வந்து இந்த மாதிரி கேரக்டர்லாம் நம்ம வந்து அபூர்வம், ரொம்ப அபூர்வம். ஓகே, ஐ மீன் இந்த மாதிரி மாமியாரையும் பார்க்க முடியாது, இந்த மாதிரி மருமகளையும் நீங்க பார்க்க முடியாது. புரியுதுங்களா? எல்லாருமே ஒரே வீட்டுல இருக்கிறாங்க, ஒரே இடத்துல இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இது ரொம்ப கொஞ்சம் சிரமமான ஒரு காரியம். ஆமே, ஓகே. இதே இந்த மாதிரி இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நோவாவோட மருமகளுங்க, அவங்களும் ஒரே இடத்துல ஒரே வீட்டுல இருந்து, அவங்க பேரு கூட பைபிள்ல இருக்காது, ஆனா ஒன்னா இருப்பாங்க. வெரி குட் கேரக்டர். ஓகே, இந்த மாதிரி மருமகளுங்கெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. இன்னைக்குள்ள மருமகளுங்கெல்லாம் வேற மாதிரி டிராமா பார்த்துட்டு, சீரியலை பார்த்துட்டு, ஏய் நீ வாடி, ஏய் நீ போடி, அந்த மாதிரி மருமகளுக்கு தான் நீங்க பார்ப்பீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி மருமகள் வந்து இந்த மாதிரி மருமக கிட்ட இருந்து கொஞ்சம் விஷயம் கத்துக்கணும். புரியுதுங்களா? ஓகே, இப்ப நகோமி வந்து சொல்லிட்டோன்னா, அவ சொல்லிட்டா, நீ எங்க போறியோ நான் வருவேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கரிசனை இருந்துச்சு அவங்க மாமியார் மேல. இவங்க வயசானவங்களா இருக்கிறாங்க, இவங்க இங்கிருந்து அங்க போய் என்ன செய்வாங்க? அவங்கள வேலைக்கும் போக முடியாது, அவங்க போயிட்டு என்ன செய்ய போறாங்க? புரியுதுங்களா? என்னால இருந்து அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ நான் செய்ய போறேன். அவங்க தெய்வத்தை கும்பிட சொல்றாங்களா, நான் கும்பிடுறேன். அவங்க என்ன செய்ய போறாங்களோ, ஏன்னா ஒரு மோவாபியரா இருந்து யூதாவில பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவனுங்க எப்பன்னு கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஆண்டவர் வெறுக்கிறார் மோவாபியர்களை. அதனால இஸ்ரேல் ஜனங்க இவங்களை எப்படி ட்ரீட் பண்ண போறாங்க?
அந்த ஊர்ல உள்ள ஜனங்க இந்த ரூத்தை எப்படி நடத்த போறாங்க? How are they going to treat her? They are not going to treat her good. அவளுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட சந்தேகம். அவளுக்கு ஏதாவது ஒரு நல்லது அங்க நடக்குமான்ற ஒரு பெரிய பெரிய சந்தேகம். There's a big possibility that Ruth will go down. But அவங்க மாமியார் நேசித்ததின் நிமித்தம் அந்த அன்பு வந்து தூயமான ஒரு அன்பு. அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க மாமியாருக்கு ஏதாவது செய்யணும். ஓகே, she's a noble woman. குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க குணசாலியா இருக்கிறனால இன்னைக்கு நம்ம மத்தியில கூட சில குணசாலியான ஆட்களை வந்து நம்ம பார்ப்போம். ஐ மீன் அதுதான் தேவனுடைய கிருபை. ஆனா அந்த மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இவங்க மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் அந்த மழையே பெய்யுது பூமியில அப்படின்னு. சோ அந்த மாதிரி குணசாலியான ஒரு ஆளா நம்ம இருக்கிறதுக்கு நம்ம வந்து we have to strive. Jesus was a man of noble character. இயேசு குணசாலி. அதே போலவே ரூத்தும் குணசாலி. அவங்க மாமியாருக்கு கரிசனை போடுறவ, அவங்க மாமியார குறித்து சிந்தனையில வைத்திருக்கிறவ. ஓகே, எல்லாரும் நீ கைவிட்டு போயிட்டானுங்க, ஆனா நான் போக மாட்டேன், அவன் கூடயே தான் இருப்பேன். ஓகே, அவன் கூடயே தான் இருப்பேன், அவனை நான் பார்த்துக்குவேன். எத்தனை பேருக்குங்க அந்த மாதிரி வந்து ஒரு கடமையை வந்து கையில எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம், அவங்க பையன் எப்ப இறந்தானோ அதோட ரூத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் உள்ள கனெக்ஷன் கட். உண்மையா இல்லையா? இன்றைய நாட்கள்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுனாக்கா யாராவது ஒருத்தவங்க அவங்க மாமியார் கூட இருப்பாங்களா? மேபி இருப்பாங்க, எனக்கு தெரியாது. ஆனா நான் பார்த்த வரைக்கும் இல்லை. ஓகே, சோ எல்லாம் அவங்க அவங்களோட லைஃபை தான் பார்ப்பாங்க, அவங்க அவங்களோட வாழ்க்கை தான் அவங்களுக்கு முக்கியம். பட் ஆனா இந்த ரூத் அப்படியாப்பட்ட பெண் இல்லை, அப்படியாப்பட்ட பெண் இல்லை. ஸோ இவங்கள மாதிரி பெண்கள் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க மதர்ஸ் டே எல்லாம் கொண்டாடுறீங்க. ஐ மீன், ஸோ அப்ப நவோமி திருப்பி யூதாக்கு வராங்க. அவ போக மாட்டேன்ட்டா, இதுக்கு மேல அவளை விரட்ட முடியாது. நவோமி வாய மூடிட்டாங்க. அதோட சரி நீ வரதா இருந்தா வா, நான் என்ன சொன்னேன் வாமா அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. அப்ப ரூத்து 1வது அதிகாரம் 20வது வசனத்தை படிங்க. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். அவன் இங்க பாருங்க, நகோமி யூதாக்குள்ள பூந்துட்ட உடனே யார் இது நகோமி மாதிரி இருக்க, ஐயோ முந்தி மோவாவுக்கு போனாலும் அவ தானே இது அப்படின்னு சொன்ன உடனே நகோமி அப்படின்னு பேரு கேட்ட உடனே ஐயோ நகோமின்னு சொல்லாதீங்க. நகோமியோட பேருக்கு என்ன அர்த்தம்னா பிளெஸ்ஸிங், தித்திப்பு, இன்பம், ஓகே, ப்ளீசிங், பிளஷர். ஓகே, ஸோ இதான் நகோமியோட அர்த்தம் அந்த பேருக்கு. ஐயோயோ நீங்க என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, நீங்க மாறா கசப்புன்னு கூப்பிடுங்க, வாழ்க்கையே கசப்புல வந்திருக்கிறேன் நானே அப்படின்னு அங்க போய் புலம்பிட்டு இருக்கிறான். பாருங்க, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்மளுக்கு காப்பாத்துறதுக்கோ இல்ல நம்மளுக்கு அதுல இருந்து தப்பு வைக்கப்படுறதுக்கோ ஒரு வழி இல்லைன்னா நம்மளும் நகோமி தான். நம்மளும் இதுதான் பண்ண போறோம். நம்மளும் புலம்பல் தான் பண்ண போறோம். புலம்பல் புஸ்தகமே பைபிள்ல இருக்குது. ஆனா அது வேறக்காக அவர் புலம்புனாரு. ஓகே, அவர் வேற ஒரு விஷயத்துக்காக புலம்புனாரு. அவர் புலம்புனது வந்து ஆண்டவரே வந்து புலம்புன மாதிரி, அது தீர்க்க தரிசனத்தின் புலம்பல். இது வந்து அசுத்தத்தின் புலம்பல். ஓகே, பிகாஸ் ஆனா அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு வந்து ஒரு ரட்சிப்பு, ஒரு ஒரு redeem. What is redeem in Tamil? விடுவிக்கப்படுறது. redeem. தன்னுடைய ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை மீட்டுக்கொள்ள பாருங்க. மீட்டுக்கொள்றது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப தேவையா இருக்குது. என்னை மீட்கிறதுக்கு யாரும் இல்லை. அந்த புலம்பல் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, என்னை மீட்கிறதுக்கு எனக்கு வந்து கசப்புக்கு என்னை மீட்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனாலதான் நகோமி அப்படி புலம்புறாங்க. புலம்பிட்டு இவங்களும் 2 பேரும் போய் அங்க செட்டில் ஆகிட்டு, அப்ப ரூத் வந்து என்ன பண்றா, ரூத் அங்க போனோடனே போய் வேலை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஏதாவது செய்யணும், சம்திங் மஸ்ட் பி டன் டு ஹர். ஓகே, மாமியாருக்கு சாப்பாடு ரெடி பண்றோம் அப்படின்னு ஏதோ ஒரு யதார்த்தமா ஏதோ ஒரு வயல்ல போய் வேலை செய்யறாங்க.
அந்த வயல் வந்து போவாஸோட வயலா இருக்குது. ஸோ அந்த போவாஸ் வந்து இந்த பெண் யாரு அப்படின்றது கேட்டு அவ இந்த மாதிரி அவன் மாமியார் கூட வந்திருக்கா. அவன் கதை சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி புருஷன்லாம் இறந்து போயிட்டா, அதனால இவ வந்து மோவாபுக்கு போகாம அவன் மாமியார் கூட வந்திருக்கிறா அப்படின்றது வந்து நம்ம யாரு போவாஸ் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவளுக்கு சாப்பாடு கொடுத்து போவாஸ் வந்து அவங்க மத்தியில உட்காந்து சாப்பிட சொல்லி, வேற எந்த வயலுக்கும் நீ போகாதமா, இங்கேயே வந்து வேலை செய்யி, ஏன்னா நகோமி எனக்கு சொந்தம், அதனால நீயும் சொந்தக்காரங்க, சரியா? அப்ப அவ சாப்பிடுறது இல்லாம மாமியாருக்கு வேற கொஞ்சம் புங்கூஸ் பண்ணி எடுத்துட்டு போறா. நம்ம எப்போதும் கடைக்கு போனா புங்கூஸ் நம்ம சாப்பிட்டு குடிக்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஏன்னா நம்ம வீட்லயே ஒரு ஆள் இருக்காரு, சாப்பிட்றதுக்கு எங்கேயும் வெளியே வர மாட்டாரு, அவரை நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டு போனோம். ஸோ அப்படி அவங்க புக்கஸ் பண்ணி எடுத்துட்டு போறாங்க மாமியாருக்கு. ஓகே, புக்கஸ் பண்ணி எடுத்து போயிட்டோன்னே பாருங்க, மறுபடியும் அவங்க எதுல ஸ்டக் ஆகியிருக்காங்கனாக்கா, அவங்களோட தினசரி வாழ்க்கை ஓடுது, வயிறு நிரப்பப்படுது, வேலை இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனாலும் அது அவர்களுக்கு வந்து வாழ்க்கையில நிறைவை கொடுத்துச்சா அப்படின்றது நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு விதத்துல மீட்பு தேடுறவங்களா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம மத்தியில கூட எத்தனையோ பேரு அவங்களுக்கு எல்லாமே இருக்கும், எல்லாமே எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். நம்ம பார்க்கும் போது, நம்ம அவங்க கூட பேசும்போது, வாவ் இவங்க கிட்ட இல்லாததே இல்லை போல இருக்குன்னு அப்படின்ற காரியம் நம்ம இருதயத்துல தோணும். பட் அவங்க தேடிக்கிட்டு இருக்கிற காரியம் வந்து மீட்பா இருக்கும், அவங்க தேடிட்டு இருக்கிற காரியம் வந்து ரட்சிப்பா இருக்கும். புரியுதுங்களா? சில ஆட்கள் கூட பேசும்போது நம்மளுக்கு தெரியும். ஆமே. சோ ரூத் வந்து அவங்களுடைய மாமியாருக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு தயவு பாராட்டின ஒரு பெண்ணா இருந்தாங்க. நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா, குணசாலி உள்ள ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், அவர்களுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் அதிகமானது. பாருங்க, போவாஸ் இவங்க கிட்ட பேசும் பொழுது போவாஸ் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, ரூத் 2வது அதிகாரம் எடுத்துக்கோங்க, 10வது வசனத்துல இருந்து படிச்சுக்குவாங்க. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. பாருங்க, அவன் புட்டு புட்டு வைக்கிறான் பாருங்க அவளை பத்தி. தீர்க்கதரிசனம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது இந்த போவாஸ் பேசுறது ரூத்துக்கு கேட்கறதுக்கு எப்படி இருந்திருக்கிறோம்னா, ஆண்டவரே பேசுற மாதிரி வந்திருக்கும். நீ அந்நிய தேசத்துலேருந்து வந்திருக்க, இந்த ஜனங்க யாருன்னு உனக்கு தெரியாது, எப்ப என்ன பண்ணுவானுங்க உடனே உனக்கு தெரியாது. அந்த ரிஸ்க் எடுத்துக்கிட்டு ஒரு ஆளுக்காக, ஒரு வயதானவளுக்காக, ஒரு மூதாட்டிக்காக, அவள் மூதாட்டி என்பதை நீ அவளை வந்து அருவருக்காமல், இல்ல அவளை வந்து துச்சமா நினைக்காம நீ அவளுக்கு உதவி செய்யறதுக்கு வந்திருக்க. You came here to help Naomi. You didn't see that she's an old lady. You didn't like disgusted on her. You came here to help her. புரியுதுங்களா? நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம பெண் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லி கொடுக்கணும். I mean, we have to teach them, because a noble people can destroy everything from you. ஜனங்க, பெரிய ஜனங்க இருக்கிறாங்கல்ல, ஜனங்க, பிசாசு, இந்த உலகத்தின் மாறுதல்கள், modernization of this world, it can destroy your everything, but it cannot destroy your character. புரியுதுங்களா? ஆண்டவர் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம் வந்து கொடுத்துருக்காரு. என்னன்னாக்கா, உங்களுடைய கேரக்டரை வந்து இந்த வெளியுள்ள காரியங்கள் சூழாதபடிக்கு அவர் உங்களை பாதுகாக்க முடியும். அதுதான் நம்மளோட கிஃப்ட்.
ஆமென். உலக காரியங்கள் வந்து நம்மளை மேற்கொள்ளவே முடியாது, மேற்கொள்ளக்கூடாது இல்ல, மேற்கொள்ளவே முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு வல்லமையை வந்து ஆண்டவர், நீங்க பணக்காரனோ நீங்க ஏழையோ, நீங்க மாமியாரை பாக்குறவங்களோ இல்ல பார்க்காதவங்களோ, இல்ல நீங்க வந்து சரியான ஆளோ சரியான ஆள் இல்லையோ, he freely willfully given you. இப்ப நம்மளுக்கு மட்டும் ஆண்டவர் என்ன தெரியுமா? அது உங்களுக்கு ஆண்டவருக்கும் 10 வருஷம் பழக்கமா? அவங்க வீட்டுல வந்து தண்ணி குடிச்சாரா? இல்லையே. நம்மளுக்கு யாரு நம்ம யாரு? நம்மளுக்கு அவர் பழக்கமா? நான் என்ன கேட்டேன், நம்மளுக்கு அவர் பழக்கமா? அவருக்கு நம்மளுக்கு தெரியும், அது வேற விஷயம். நமக்கு அவர் பழக்கமா? இல்ல அவர் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சவரா இல்ல ஏதாவது மாமா மச்சானா? ஒண்ணுமே இல்ல. ஆனா எப்படி இந்த ரூத் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய மாமியாருக்காக வந்தாலோ, தன்னுடைய உயிரை பணைய வைத்தாலும், ரிஸ்கு சும்மாவா? அவ வந்து அந்த நாட்டோட எதிரி தெரியுமா? அவ ரிஸ்க் எடுத்து அங்க வந்திருக்கா தன் மாமியாருக்காக உதவி செய்யறதுக்காக. ஏன் உயிரை கூட நான் துச்சமா நினைக்கல. இந்த கேரக்டரை வந்து நீங்க யாருக்கிட்ட பார்க்கலாம்? எஸ், தன்னைத்தானே அவருடைய தேவனுடைய ஸ்தானத்துல இருந்தும் தன்னைத்தானே தேவன் என்று நினைக்காதபடிக்கு மானிட உருவம் எடுத்து வேலைக்காரனா வந்து he humbled himself and became obedient to death. அவர் தன்னைத்தானே தாழ்த்தி மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ரூத் எப்படியாப்பட்ட சிமிலாரிட்டியை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆளு தியாகம் பண்றதுக்கு தயாராயிட்டாங்கன்னா, ஒரு ஆளு அந்த புரோஜனம் இல்லாத அந்த ஆளு தேவன் நீங்க தேவன் அருவருக்கிறவங்களா கூட இருக்கலாம். உங்க ஜாதி இனம் கோத்திரம் தேவன் அருவருக்கிறதா கூட இருக்கலாம். எத்தனை மந்திரவாதிகளோட பிள்ளைங்க இன்னைக்கு பாஸ்டரா இருக்காங்க. எத்தனை அசுத்தனங்களோட பையனுங்க இல்ல பிள்ளைகள் இன்னைக்கு ஊழியத்திலேயோ இல்ல மிஷினரியாவோ நின்று ஆண்டவருக்கு சேவை செய்யறவங்களா இருக்கிறாங்க. எங்கேருந்து வந்தது அந்த கிருபை? நீங்க அருவருக்கப்படுறவங்களா இருக்கலாம், நீங்க என் தேவனுக்கு பிடிக்காதவங்களா கூட இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் தியாகம் என்ற ஒரு காரியத்தை செய்யும் பொழுது உன் தேவன் என் தேவன் என்று சொல்றாங்க. உன் கடவுள் தான் என் கடவுள் இனிமே. ஓகே, அவளுக்கு ஆண்டவர் பத்தி தெரியுமோ தெரியாதோ, ஆனா ஒரு ஸ்டேட்மெண்ட் இஸ் she is very strong. She's very eager. She's very determined, not strong, determined to say that your God is my God. Amen. Okay? அதனாலதான் இப்ப இவங்க இங்க வந்து வேலை செஞ்சு போவாஸோட தோட்டத்துல வேலை செஞ்சு போறாங்க. மாமியார் சொல்ற, நீ யார் தோட்டத்துல வேலைக்கு போன? நான் போவாஸ் தோட்டத்துக்கு. அவர் போவாஸ் சொந்தக்காரன் தான். அவன் நினைச்சா நம்மளை மீட்டு கொள்ளலாம். ஏன்னா இந்த மாதிரி ஆட்களையும் அவங்களோட வயலையும் அவங்களோட காரியத்தையும் வந்து, ஏன்னா அந்த காலத்து சட்டங்கள் வந்து அந்த மாதிரி. ஏன்னா பெண்கள்னால காரியங்களை மீட்டு கொள்ள முடியாது. அவங்களோட வயல் அங்க இருக்கும்ல, ஏன்னா அவங்க அங்கேருந்து தானே வந்தாங்க. ஸோ அந்த வயல் எல்லாமே அப்படியேதான் கிடக்குது. இப்ப இவங்களோட வயலையும் மீட்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது எவனாவது சொந்தக்காரனா இருக்கணும். அந்த கடமையை அவங்க கணவனா இருந்து ஆற்றின அந்த கடமையை வந்து எடுத்துக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். அப்ப ரூத் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டோன்னே, நவோமி வந்து இந்த மாதிரி சொன்னோன்னே, இவரு ஒன் ஆஃப் த கிங்ஸ்மேன், he can redeem us. அவரால் நம்மளை மீட்க முடியும், அவர் நம்மளோட தூரத்து சொந்தக்காரங்க தான் அப்படின்றாங்க. அப்ப இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ
போவாஸ் வந்து அவங்கள மீட் எடுக்கிறாரு. அதுக்கு முன்னுக்கு ஒருத்தர் தான், அவனை நீ மீட்டுக்கிறியான்னு கேட்டவனா அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவனுக்கு வயிறு வேணுமா, ஆனா அந்த மோவாபிய ஸ்திரியா இருக்கிறாளே எனக்கு வேணான்ட்டு ஓடிட்டான். இப்படித்தான் சில சமயத்துல வந்து நம்மளையும் ஆளுங்க வெளியே இப்படிதான் பாக்குறாங்க. இவங்க இவரு ஐயோ எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். நம்மளை பாக்குறப்ப அப்படிதான் பாக்குறாங்க, அசிங்க பிடிச்சவங்க மாதிரி, இல்ல அவங்க லெவலுக்கு நம்ம தகுதி இல்லாதவங்களா. ஏன்னா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, ஐடென்டிட்டி ரைட், உங்களோட ஐடென்டிட்டி இருக்குல்ல, நீங்க யாருன்றது வந்து உங்க படிப்பு நிறுவனம் பண்ணுது, நீங்க வச்சிருக்கிற காணி நிறுவனம் பண்ணுது, நீங்க வச்சிருக்கிற வீடு நிறுவனம் பண்ணுது, நீங்க செய்யற வேலை நிறுவனம் பண்ணுது. இப்ப உங்க யார் அவரு, ஜேம்ஸா, ஜேம்ஸ் வாத்தியார், வாத்தியாரா ஜேம்ஸ் வாத்தியார், வாத்தியார் has become his identity. சாரி, எனக்கு வந்து உதாரணத்துக்காக தான் நான் அவரு பண்றேன். ஹெட் மாஸ்டர், புரியுதுங்களா? ஜேம்ஸ், ஆனா அவங்களோட ஸ்டூடெண்ட் எல்லாம் அவங்கள ஜேம்ஸ் வாத்தியார் கூப்பிட்டு தான் நான் பார்த்துருக்கேன். யாரும் அது வந்து அவர் வந்து ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு நான் பார்க்கல, சாரி. ஏன்னா அவரு என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து தி ஜேம்ஸ் வாத்தியார், அந்த அது வச்சுதான் அவங்க அடையாளம் கண்டுக்கலாங்க. ஆனா இவர் உண்மையாலே அந்த வாத்தியாரு அந்த எல்லாத்தையும், அந்த ஹெட் மாஸ்டர் எல்லாத்தையும் உரிச்சு போட்டோன்னே ஜேம்ஸ் யாரு? நீங்க பாப்பா கூட தான் படிச்சிருக்கு, மாஸ்டர்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கு. இப்ப பாப்பா வந்து எப்படி வந்து ஆளுங்க கூப்பிடுறாங்க, எப்படி, வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? ஜெரோமி. எஸ், people should look at your identity for who you are, not what you possess. புரியலையால? திருப்பி சொல்றேன். இவரு பாஸ்டரு, பெரிய பாஸ்டரு, இவரு சபைக்கு 300 பேர் வராங்க, அது ஐடென்டிட்டி இல்ல. நீ யாருக்கு உண்மையாலே, நீ who are you really? ஆமென். சோ எப்ப இந்த பொருள் இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள வந்து அப்படி சேர்ந்துக்குதோ, அது உங்களுடைய அடையாளமா போயிருது. நான் மெர்சிடிஸ் வச்சிருக்கேன், இல்ல நான் வந்து இது வச்சிருக்கேன், நான் அது வச்சிருக்கேன், அது உங்களோட அடையாளமா போயிட போகுது. அதுதான் பிரச்சனை. இப்ப நீங்க மட்டும் என்னது ரெவரன், அது உங்க அடையாளமா போச்சு. லூயிஸ் மேரி எங்க? அது அது எது அடையாளமா போச்சு? இன்னைக்கு உலகம் அடையாளத்துக்கு பின்னாடி தானே ஓடுது. இயேசு காலத்துல அடையாளம் கேட்டானுங்களா? இப்பயும் அதானே கேட்டுட்டு இருக்கிறானுங்க. உண்மைதானே? My work is my identity. My car has become my identity. So you are really not who you are. But Ruth is a noble character. That is why it's called noble character. குணசாலினா என்னன்னா, இந்த மாதிரி காரியங்களை வச்சு நீங்க உங்களை அடையாளப்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க குணசாலி கிடையாது வேதத்தின் அடிப்படையில். புரியுதா? நீ வாத்தியாராரு, நீ வந்து பிரசங்கியாரு, நீ வந்து இன்ஜினியராரு, இல்ல நீ வந்து சுல்தானா கூட இரு, அதை வச்சு உன்னை ஆளுங்க அடையாளம் பாக்குறாங்கன்னா அது என் தேவனுடைய கண்ணுல வந்து அது அருவருப்பு. தேவன் உன்னை உண்மையா பாக்குறாரு. நீ எப்ப தேவனுடைய பார்வையோட சேர்ந்து உண்மையா நீ பாக்குறியோ, then you have come to a good understanding with God. அப்பதான் நீங்க வந்து குணசாலி. தேவன் குணசாலி. எப்படி வந்து குணசாலி ஆகுறது? நீ யாரு தம்பி? நீ வந்து காரியங்களை வைத்து உன்னை அடையாளம் காட்டி கொள்ளி இருக்காத. புரியுதுங்களா? சோ அதத்தான் போவாஸ் பாக்குறாரு. போவாஸ் எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த லேடியை பாக்குறாருன்னா, இவளாகவே இருக்கிறாள். ஷீஸ் a noble. அதாவது ஆள் இருக்கும்போது அதாவது போவாஸ் இருக்கும்போது மாமியார் மேல பிரியமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது. போவாஸ் அங்கிட்டு போயிட்டு அவ கடக்குறான் வீணா போனவன், அது இல்ல. That is not a noble character. காடி வந்துட்டோன்னா கொஞ்சம் நட மாறுறது,
இல்ல ஏதாவது ஏதாவது சாதிச்சுட்டா கொஞ்சம் மாறுறது. You change yourself, you change to an identity, you become so arrogant, you become so egoistic. ரொம்ப ஈகோ ஈகோ புரியுதுங்களா? அதாவது உங்களுடைய அந்த தன்மை, உங்களுடைய அந்த கேரக்டர் இருக்குல்ல, நீங்க வந்து பெருசா சாதிக்க 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 உங்களோட ஈகோ தான் பெருசா போகும். எப்படி நான் சொல்றேன்னா, இந்த வசனம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? I've been crucified with Christ. அது தமிழ்ல எப்படி வரும்? கிறிஸ்துவோடு நான் மரிக்கப்பட்டேன், கிறிஸ்துவோடு நான் மரிக்கப்பட்டேன், இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னைக்குள் ஜீவிக்கிறார். Because when I say it in English, it's different. I've been crucified with Christ, and I no longer live, but Christ lives in me. And this body that I live by faith in the I மூணு I இருக்குல்ல, அதாவது I have been crucified with Christ. I no longer live. அந்த I எந்த I தெரியுமா? அந்த ஈகோ பிடிச்ச I. இனி ஜீவிப்பது நான் அல்ல, இனி ஜீவிப்பது நான் அல்ல, நீ இனி நான் அல்ல நீ சொல்றல, அந்த நான் அல்ல வந்து என்னன்னா ஈகோ பிடிச்ச உன்னோட நீ, ஈகோ யூ. ஈகோ வெளியாயிடுச்சுன்னா அப்பதான் உன்னோட ஒரிஜினல் கேரக்டரே வெளியே வரும். ஈகோ இல்லாம, மண்டை கரு இல்லாம, மண்டை கணம் இல்லாம நீ எப்ப இருக்கிறியோ அப்ப அதுதான் நீ. அது நான் சொல்லல, தேவனுடைய பார்வையில அதுதான் நீ. சோ இவ நல்ல ஒரு மருமகள், மண்டகணம் இல்லாத மருமகள், தன் மாமியார் எதை சொன்னாலும் கீழ்ப்படுகிற மருமகள். மாமியார் இது சொன்னாங்களா, போவாச போய் பாரு இத்தனை மணிக்கு ராத்திரின்னு சொல்றாங்களா, அவங்க மாமியார் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி செய்யறவங்க. சோ நீங்க ஒரு ஆள் சொல்றதை நீங்க கேட்கணும்னா உங்களுக்குள்ள ஈகோ இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள ஈகோ இருந்துச்சுன்னா அவங்க சொல்றதை உங்களால கேட்க முடியாது. நீங்க செக் பண்ணிக்கீங்களேன். இனிமே யாராவது ஏதாவது சொன்னாக்கா உங்களால அவங்களோட பேச்சை கேட்க முடியுதா, அதுக்கு கீழ்ப்படிய முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்குள்ள ஈகோ இல்லைன்னு அர்த்தம். செல்ஃப் சர்ச் யுவர்செல்ஃப். நீங்க உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. நீங்க ராபோதனைக்கு வரத்துக்கு முன்னுக்கு எதெல்லாம் ஆராயணுமோ இந்த மாதிரி காரியங்கள் தான் நீங்க ஆராயணும். ஓகே, அதனாலதான் இத வந்து துச்சமா என்னவங்க மறித்து போயிடுறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா இங்க கிறிஸ்துவர்களுக்குள்ளாரையோ இல்ல கிறிஸ்தவ சபைக்குள்ளாரையோ இல்ல கிறிஸ்தவ ஒன்று கூடுதலுக்குள்ளாரையோ இனி நான் அல்ல நாங்கள், இனி அந்த நான் வந்து செத்து போயிருக்கோம். ஏன்னா இப்ப உங்ககிட்ட ஈகோ இல்லைன்னு வச்சுக்கேன், உங்ககிட்ட வந்து இந்த பெயின் காஸ் பண்ற அந்த கேரக்டர்லாம் இல்லைன்னு வச்சுக்கேன், அப்ப என்ன ஆகும்னாக்கா உங்களோட பெயின் பாடி இருக்குல்ல, உங்களோட பெயின் பாடினா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைச்சா உங்களை ட்ரிகர் பண்ணிடலாம். அதான் பெயின் பாடி. அந்த பெயின் பாடி இல்லைன்னா அப்புறம் வந்து அந்த இன்னொரு விஷயம் வந்து என்ன சொன்னேன், ஈகோ இல்லைன்னா, ஈகோ அண்ட் பெயின் பாடி உங்ககிட்ட இல்லைன்னா பிசாசு உங்களை தொடவே முடியாது. யாருமே உங்களை கோவப்படுத்த முடியாது. ஏன்னா இயேசுவை யாராவது கோவப்படுத்த முடிஞ்சதா? Can anybody make him angry? Can anybody make him lose his character? Nothing. ஒரே கேரக்டர் தான். Be perfect as your heavenly Father is perfect. So அப்ப ரூத்து தன் மாமியார் சொல்றதுக்கு கீழ்ப்படிந்து போவாஸ் கிட்ட பேசினோன்னே போவாஸ் என்ன பண்ணிட்டாரு, அவங்கள மீட் எடுத்துக்கிட்டாரு. நல்லா பாருங்க, இந்த கதை நல்லா பாருங்க. இங்க பாருங்க, நீங்க இப்ப ரூத் வந்து ஒரு ஆளை மீட்கிறதுக்காக தன்னோட உயிரை பணைய வச்சாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் மீட்கிறதுக்கு ஆண்டவர் இன்னொருத்தர் ரெடி பண்ணிட்டாரு. இந்த புக்கு ஆரம்பத்துல வந்து நகோமி என்ன பேசுறாங்கன்னாக்கா, இந்த புஸ்தகத்தோட ஆரம்பத்துல எனக்கு எதிர்காலமே இல்ல, முடிஞ்சிருச்சு, இனிமே நம்மளோட லைஃப் இப்படிதான் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது
உங்களை மீட் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் ஒருத்தர். ஆமென். ஆமென். ஏன்னா அவர்னால எல்லாமே முடியும். நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு முடிஞ்சு உங்க லைஃப் இவ்வளவுதான், இங்கதான் நம்ம எங்கேயோட ஸ்டாப். நம்ம நினைக்கலாம் நம்ம சபைக்கு ஆள் வர மாட்டாங்க, நம்ம சேர்ச்சிக்கு இவ்வளவுதான், இதுக்கு மேல யார் கூட்டம் வர்றது எப்படி? இல்ல 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 இல்ல, மீட்பு சமீபமா இருக்கிறது. ஆண்டவர் நினைச்சாருன்னா எந்த நேரத்திலுமே உங்களுக்கு மீட் பண்ண முடியும். Because salvation comes from the Lord. ரட்சிப்பு தேவனால் வரும். Salvation comes from there. That is why நம்ம யாரையுமே துச்சமா எண்ணக்கூடாது. யாராவது எது சொன்னாலும் கீழ்ப்படியணும். இந்த மாதிரி காரியங்களை நம்ம சண்டே ஸ்கூல்ல இருந்தே கத்துட்டு இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வயசு வந்துட்டோன்னே நம்ம கொஞ்சம் வேற மாதிரி ஆகுறோம்னாக்கா அது நம்மளோட ஈகோ. What is ego in term? மண்டகர்வம். உங்களோட மண்டகர்வம் இருக்குல்ல, அந்த மண்டை இருக்குல்ல, அந்த மண்டகர்வம் உங்களை அவ்வளோ நீங்க சின்ன வயசுல இருந்து கத்துட்டு வந்த சத்தியம், நீங்க சின்ன வயசுல இருந்து பிராக்டிஸ் பண்ண இயேசுடைய கேரக்டர்லாம் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட மண்டகர்வம் இருக்கா? ஒரு சின்ன குழந்தைகிட்ட மண்டகர்வம் இருக்கா? அப்படி இருந்த நீங்க எப்படி இப்படி? நீங்களும் நானும். That is why we have to always, நம்ம எப்போதுமே நம்ம கொஞ்சம் நம்மளை விட்டு வெளியே நம்மளை பார்க்கணும். புரியுதா? நீங்க எப்போதுமே உங்க கேரக்டரை விட்டு வெளியே இப்படி நீங்க உங்களை கொஞ்சம் பார்க்கணும், நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்ட்டு. அதனாலதான் பவுல் சொல்றாருல, கண்ணாடியில நீ சிறு பிள்ளையா இருக்கும்போது கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு வசனம் இருக்குல்ல, அதான் that is the meaning. அப்ப இந்த ரூத் எப்படியாப்பட்ட ஒரு நோபலான கேரக்டர், எப்படியாப்பட்ட ஒரு குணசாலியா இருக்கிறனால அவ தன்னோட உயிரை வச்சு இன்னொருத்தரை ரட்சிக்க வந்தா, இவங்க 2 பேர்த்த ரட்சிக்கிறதுக்கு இன்னொருத்தன் வந்தான். அது மாத்திரமல்ல, இந்த சபிக்கப்பட்ட ஸ்திரீ, இந்த சபிக்கப்பட்ட ஜனத்திலிருந்து வந்த ஸ்திரீ, தேவனுடைய கோபாக்கினிக்கு ஆளான இந்த கோத்திரத்துல உள்ள இந்த ஸ்திரீ, தாவீது கோத்திரத்துல ஒரு பையனை பெத்து கொடுக்கறதுக்கு ஆண்டவர் அவள் கொண்டு வந்திருக்காரு. எதுனால தெரியுமா? அவள் குணசாலியா இருந்தனால. எஸ், தாவீதோட பாட்டி ரூத், தாவீதோட கொள்ளு பாட்டி ரூத். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ரூத் யாருன்னா மோவாபிய ஸ்திரீ. மோலேக்குன்ற கடவுளை கும்பிடுற அந்த ஸ்திரீ, மோலேக்குன்ற கடவுளுக்கு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பலி கொடுக்கிற அந்த கடவுளை கும்பிடுற அந்த ஸ்திரீ, அந்த தேவனுடைய கண்ணுல அருவருப்பா இருந்த அந்த ஸ்திரீ தன்னை தானே தியாகம் பண்ணி தன் மாமியாருக்காக முன் நின்று உண்மையாக தன்னுடைய மாமியாருக்காக தன்னுடைய ஜீவனை கூட துச்சமா எண்ணாம நேரடியா அவள் தன்னுடைய இருதயத்திலேருந்து அந்த உதவியை செய்தார். அவங்க செவியிலேருந்து கீழ்ப்படியல, அவங்க இருதயத்திலேருந்து அவங்க மாமியாருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அப்ப தேவன் இதெல்லாம் பார்த்துட்டு, இந்த புஸ்தகத்துல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தேவன் ரொம்ப ரொம்ப பேச மாட்டாங்க கடவுளை பத்தி. தேவன் அப்படி இப்படிலாம் பேச அதெல்லாம் இல்ல, ரொம்ப குறவுதான். ஆனா இதுக்கு பின்னாடி சீன்ல ஆண்டவர் காரியங்கள் எப்படி செய்யறாருன்றது உங்களால பார்க்க முடியும். இந்த புஸ்தகத்துல ரட்சிப்பே இல்லைன்னு சொல்லி வந்த நகோமிக்கு ரட்சிப்பு. இன்றைய நாட்களில நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்றதுக்காக என்ன காரணம்? What is the reason that why are we like this today is because நம்மளோட ஈகோ, நம்மளோட மண்டகனம், அதனாலதான் நம்ம இப்படி இருக்கிறோம். நீங்க யாருக்காவது முன் நீங்க அவங்கள ரட்சிக்கிறதுக்காக உங்க உயிரை நீங்க பணைய வச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு ரூத்து போலவே நீங்க யாருக்காவது ரூத்தா இருந்திருக்கிறீங்களா?
ஆண்டவர் உங்களுக்கு செய்தாரா? நீங்க நினைச்சதை பார்க்கலாம் அதிகமா உங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கிறாரா? பாருங்க, அதான் நான் சொல்றேன், கடவுள் அவங்கள மீட்க மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஒரு சந்ததியே கொடுத்தாரு. இப்ப உங்களை நீங்க செஞ்சதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதிக பலன்களை செய்வாருன்றது உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? அதுதான் முக்கியம். பாருங்க, சங்கீதம் 137 படிங்க. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. எவ்வளவு மீட்பு இருக்கா? திரளான மீட்பு. நீங்க நினைப்பீங்க உங்களுக்கு மீட்பு இல்ல, என் லைஃப் முடிஞ்சு, நான் இங்கேயே மாட்டிக்கிட்டேன். ஆனா இந்த சங்கீதம் 137வது வசனம் சொல்லுது, அவரிடத்துல திரளான மீட்பு இருக்கு. உங்களுக்காக அவர் எந்த அளவுக்கு ஆண்டவர் இறங்கி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாருன்னா, யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல நீங்க படிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தேவன் நேசிக்கிறத தூக்கி கொடுத்தாரு. தேவன் ஏதோ அவர் எங்கேயோ இந்த குடாம்ல போயிட்டு, இந்த வேர் ஹவுஸ் ஸ்டோர் ரூம்ல போயிட்டு ஏதோ அவர் பிடிக்காத உங்களுக்கு கொடுக்கல. 3:16 ஏதோ ஸ்டோர் ரூம்ல போய் ஜாமான் கொடுக்கல உங்களுக்கு. அவர் என்ன பண்ணானா, அவர் கையிலேயே வச்சுக்கிட்டு நேசிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த குமாரனை. 16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவரோட சந்தோஷமே அதான், அவருடைய மகிழ்ச்சியே அந்த குமாரன் தான். புரியுதா? குமாரனுக்காகவும் குமாரனுக்குள்ளும் குமாரனுக்காகவும் எல்லா காரியமும் உருவாக்கப்பட்டது. அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சிய உங்களுக்கும் எனக்கும், இதோ வெளியே போயிட்டு இருக்கான ரோட்ல, நம்மளுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லையா, அவனுக்கும் சேர்த்து தன்னுடைய குமாரனை கொடுத்தாரு. You see, law is different. நான் உங்களுக்கு லாக்கும் கிரேஸ்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு 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 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். You see, இப்ப இங்க நோ ஸ்மோக்கிங் போர்டு போட்டுருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்க நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பை லான்னு போட்டிருப்பான் சிங்கப்பூர்ல, பார்த்துருக்கியா? சிங்கப்பூர்ல சிகரெட் ரிப்போர்ட் பை லா அப்படின்னு போட்டிருப்பான். அப்படின்னா அங்க சிகரெட் அடிக்கக்கூடாது, சட்டம் சொல்லுது அப்படின்னு. நான் அங்க நின்று சிகரெட் அடிச்சது தப்பி தவறி யாராவது பார்த்துட்டாங்க, ஒரு அதிகாரி பார்த்துட்டாரு. பார்த்துட்டு சட்ட ரீதியா என்னைய அவர் தண்டிச்சாருன்னா தட் இஸ் பை லா. பட் கிரேஸ் எப்படின்னா, இப்ப அவர் என்னை பார்த்துட்டு, தம்பி உனக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கு மேல நீ இங்க நின்று சிகரெட் அடிச்சனா உனக்கு சமான் இவ்வளோ, இந்த வாட்டி நான் உன்னை மன்னிச்சிடுறேன். அதான் கிரேஸ், அதான் கிருபை. அதாவது நீங்களும் நானும் செஞ்ச காரியங்களுக்கு சட்ட ரீதியா, தேவனுடைய சட்ட ரீதியா, தேவன் சட்டம் எழுதினாருன்னா அவரோட சட்ட ரீதியா நம்ம எல்லாம் உள்ளுக்கு வந்தோம்னா நம்மள எத்தனை பேர் எஸ்கேப் ஆகி போக முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் அந்த 10 கட்டளை. நியாய பிரமாணம் மரணத்தை விளைவிக்குது. இப்ப இந்த மரணத்தை ஜெயிக்கணும். மரணத்தை ஜெயிச்சு ஜனங்களுக்கு ஜீவன் கொடுக்கணும், ரட்சிப்பு கொடுக்கணும், மீட்பு கொடுக்கணும். அப்ப சட்டத்தை எழுதினவரே அவருடைய பையனை கொடுத்து, அவரு சட்டத்தை எழுதினவரே அதுக்கான பலனை கொடுத்து கட்டி. தானியேல் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா அந்த ராஜா சட்டம் எழுதிட்டாருன்னா எழுதினதுதான். அந்த மாதிரி ஒரு உலகத்துக்குரிய ராஜா, அவனுக்கே அந்த மாதிரி ஒரு சட்டம் வச்சுன்னா நம்மளுடைய தெய்வாதி தேவன், வானங்களுக்கும் மேலும் பூமியும் பூமிக்கு அடியிலையும் எல்லாருமே முழங்கால் போடணுமா அவருடைய நாமத்துக்கு. அப்படியாப்பட்ட தேவன் அவர் ஒரு காரியத்தை எழுதினாருன்னா அதை மாத்தி அமைக்கிறதுக்கு யாருக்குமே சத்து இல்லை, அவரே நினைச்சாதான் முடியும். அப்ப அவர் என்ன பண்ணாரு, கிரேஸ்ல, அதாவது அவருடைய
இரக்கத்தின் நிமித்தம் கிரேஸ். கிருபை. கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு பாடிட்டே இருக்கக்கூடாது. கிருபைனா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். கிருபை இந்நிமித்தம் அவருடைய குமாரனை கொடுத்து இந்த சட்டத்தை, இப்ப நான் சிகரெட் கதை சொன்னல, அதே மாதிரி நம்மளாம் மன்னிச்சு உள்ளுக்கு கூட்டிட்டு வந்துட்டு. சோ எவ்வளவு பெரிய காரியம் அது. நீ எவ்வளவு பெரிய இவனாயிரு உலகத்துல, ஆனா தேவன் அப்படியாப்பட்ட பரிசுத்தமான தேவன் ஒரு சட்டத்தை எழுதினார்னா அந்த சட்டத்துக்கு கீழே நீ குற்றவாளி தான். எப்படியும் நீ தவறிடுவ. உங்களுக்கு புரியுதா? உன்னால பரிசுத்தமா இருக்கவே முடியாது இந்த சட்டத்தின் அடிப்படைப்படி. ஆனா இங்க கிருபைன்னு ஒரு பாதை வந்த தன்னுடைய குமாரனை வச்சு திறந்து வைப்பாரு. அது மாதிரிதான் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு மற்றவங்களுக்கு தியாகம் பண்றதுக்கு வரும்போது நம்ம கிருபைன்னு ஒரு பாதையை வந்து மற்றவங்களுக்கு திறந்து விடுறோம். நீங்களும் நானும் ஜீவ நதி நம்மளுக்குள்ள பாஞ்சிட்டு இருக்குது. அந்த ஜீவ நதி மற்றவங்களுக்குள்ளார நம்மளால பாய வைக்க முடியும். அதனால நன்மை செய்வதில் சோர்ந்து போகாது, கீழ்ப்பழிவுல சோர்ந்து போகாது. புரியுதா? அப்ப இந்த ரூத் வந்து அவங்க ஒரு மாமியாருக்காக சலிக்காம அவங்க இருந்ததுனாலதான் அவங்க எப்படி ஆயிட்டாங்க. தேவன் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய உயர்வு கொடுத்தாரு. தாவீது ராஜாவோட பொண்ணு பண்ணி நல்லா இருக்கும்ல, சூப்பரா இருக்கும். ஏன்னா இவளுக்கு வந்து சந்ததி வந்து பொல்லாத சந்ததியிலேருந்து வந்தவங்களை கூட ஆண்டவர்னால இவ்வளவு கிருபியா மீட்க முடியும்னா அதே மாதிரிதான் நீங்களும் நானும் இன்னைக்கு சேர்ச்சில உட்காந்துருக்கிறோம். நம்ம தான் சாட்சி. ஓகே, அப்ப நான் ஒரு வசனத்தை படிக்க சொன்னேன்ல, ஐசையா 49:24 படிங்க. பராக்கிரமன் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? என்றாலும் இதோ பராக்கிரமத்தினால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தத்தினால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடே வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளவுதான். You see, can plunder be taken from warriors or captive be rescued from fears? But this is what the Lord says. Yes, captive will be received. Captive will be taken from warriors and plunder retrieved from the fears. I will contend with those who contend you, and your children I will save. நீ போராடுறவங்களோட நீ போய் போராடாத, நான் பாத்துக்கிறேன். சரியா? ஆனா நீ வந்து சிறைப்பட்டிருக்கல, நீ இப்ப சிறைப்பட்டு உனக்கு வந்து மீட்பே இல்லைன்னு நீ நினைக்கிறல்ல, இல்ல இருக்கு அப்படின்னு யார் சொல்றா தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு. நான் சொல்றேன், கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் சொன்னதுதான். ஏன்னா அவரோட வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது. இன்னைக்கு நம்மளும் யாருக்காவது உதவி செய்ய போய் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னையே விடுவிப்பேன், நான் தான் உனக்கு விடுவிப்பு. என் பேரை சொல்லு, நான் தான் உனக்கு விடுவிப்பு. எங்க போனாலும் நான் உனக்கு விடுவிச்சிருவேன். ஏன்னா என் கர்த்தருக்கு முன்பதாக யாரும் பராக்கிரமசாலி இல்லை. நீ எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும் உன்னுடைய கையிலிருந்து கூட மீட்டு என் கர்த்தர்னால கொண்டு வர முடியும். ஏன்னா அவருதான் பலவான், அவருதான் பராக்கிரமசாலி, அவருதான். இயேசு கிறிஸ்து அவருடைய நோபல் கேரக்டரை காமிச்சுதான் வந்து பராக்கிரமசாலியானார். அவரோட குணத்தை காமித்துதான். அவர் ஒரு குணசாலியா இருந்தனாலதான் அவர் பராக்கிரமசாலி. அதுல அவங்கள அடிச்சுக்கவே முடியல இயேசு கிறிஸ்துவ. புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் பராக்கிரமசாலியா இருக்கிறதுக்காக உங்களுக்கும் எனக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. அதனால நன்மை செய்யறதுல சோர்ந்து போயிடாதீங்க. இந்த மதர்ஸ் டே அன்னைக்கு ரூத் புஸ்தகத்திலேருந்து எப்படி குணசாலியா நடந்துக்கிறது இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணுங்க. நீங்க எல்லாம் குணசாலியா நடந்துக்கணும், நம்ம எல்லாம் குணசாலியா நடந்துக்கணும். தேவனுக்கு உகந்த வாசனையாக நம்ம நடந்து கொள்றதுக்கு இதுதான் வழி. திஸ் இஸ் தி வே. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். To the mighty name of the Lord Almighty Jesus Christ I pray. ஆண்டவரே, இந்த நேரத்துல கேட்ட சத்தியம் ஆண்டவர் ஜனங்களுக்குள்ளாக கிரியை செய்யும்படிக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர், இந்த ரூத்தை பத்தி பேசினீங்க. ஆனா இந்த ரூத் ஆண்டவரே அவங்க எவ்வளவு குணசாலியாக இருந்த ஆண்டவரே, ஆண்டவர் தன்னுடைய மாமியை நேசித்தது போலவே நாங்களும் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்கோ ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரை நேசித்து உங்களுடைய குணத்தை ஆண்டவர்
உங்களுக்குள்ள இருந்த அந்த குணத்தை எங்களுக்குள்ள நீங்க வச்சிருக்கிறீங்க. அந்த குணத்தை நாங்கள் காண்பிக்கும்படிக்கு, உம்மை போலவே நாங்கள் குணசாலியாக இருக்கும்படிக்கு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நேரத்துல உங்களோட ரத்தத்தினால எங்களோட உச்ச தலை முதல் உள்ள கால் வரைக்கும் முற்றிலுமாக எங்களை நிரப்பும்படிக்கு, உங்களோட குணத்தினால ஆண்டவர், உங்களோட சார்ந்த குணத்தினால எங்களை நிரப்பும்படிக்கு, இந்த சார்ந்த குணம் ஆண்டவரை ஜனங்களுக்குள்ளாக ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக நாங்கள் இருக்கும்படிக்கு, எங்களுக்கு உள்ளவைகளை வைத்துக் கொண்டு ஆண்டவரை எங்களை அடையாளம் கண்டு கொள்ளாதபடிக்கு, எங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரே, அந்த இயேசுக்குள்ளார இருக்கிற எங்களை அவர்கள் இயேசுவின்படியே அடையாளம் கண்டு கொள்ளும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களுடைய வாழ்க்கையை நிறைவாக்குங்க. உங்களுடைய சமூகத்துக்கு உண்பதாக உங்களுடைய சித்தத்துக்காக நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். Under the mighty name of the Lord Almighty Jesus Christ's name I pray.